அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க? உழுது உண்டு அப்படின்னு சொன்னால் உழவு தொழில் செய்து சாப்பிடுகின்றவர்கள் அவர்கள் தான் வாழ்கின்றவர்கள். ஏன்னா அவங்க ஒரு பயிர் தொழில் செய்து அவர்கள் அந்த பயிரை சாப்பிடுகின்றார்கள். சோறு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க தான் உழைக்கிறாங்க. நெல் பயிரிடுறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க. சரிங்களா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் வேற எல்லாருமே தொழுதுண்டு பின் செல்பவர். அப்படின்னா தொழுது அப்படின்னு சொன்னால் வணங்கி, யாராவது ஒருத்தருக்கு வணக்கம் செலுத்தி, ஐயா எனக்கு அந்த உணவை கொடுங்க, அந்த அரிசியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி தான் அவங்க என்ன பண்ணணும், சாப்பிடணும். அதனால தான் உழவர்கள் சிறந்தவர்கள். மற்றவர்களெல்லாம் நம்ம அந்த உழவர்களை வணங்கி பின்னாடி செல்லக்கூடியவர்கள் தான் அப்படின்னு யார் சொல்கிறது? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.